வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, போதைப் பொருள் வழக்கு பற்றி கொண்டு எரியும் பாலிவுட் பிரபல நடிகையினுடைய தம்பிக்கு சம்மன். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகை ஷர்தா கபூரின் சகோதரர் ஷித்தன் கபூர் சட்ட சிக்கலில் சிக்கியிருக்கிறார். மும்பையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பிரபல தாதா தாகூர் இப்ராஹிமுடன் தொடர்பு போதை விருந்துகள் குறித்து விசாரணையில் இவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் ஷித்தான் கபூரின் ஈடுபாடு குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாலிவுட் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷூட் அவுட், அட்வாலா மற்றும் அக்லி போன்ற படங்களில் நடித்தவங்க தான் ஷித்தான் கபூர். நவம்பர் 25 போதைப்பொருள் பிரிவு சட்டத்துக்கு முன்பு ஆஜராக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரபலங்கள் ஆடம்பரமான போதை விருந்துகளை ஏற்பாடு செய்வதாக போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் கூறிய தகவலின் அடிப்படையில் ஷித்தன் கபூரின் பெயர் வெளியானது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் விசாரணையில் தாகூ இப்ரின் கூட்டாளியான ஷலீம் டோலா என்பவர் நடத்தப்படும் பெரிய போதைப்பொருள் சிண்டிகேட் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. துபாயில் முகமது சலீம் மற்றும் முகமது சுஹைல் ஷா கைது செய்யப்பட்டிருந்த இந்த விசாரணை வேகம் பெற்றது. பிப்ரவரி 2024 சிறிய போதைப்பொருள் செய்யப்பட்டிருந்த நடந்தது 15 கைது செய்ததாகவும் ஷேக் போதைப்பொருள் விநியோக வலையமைப்பில் ஒரு முக்கிய நபராக கருதப்படுகிறாங்க. விசாரணையில் பெற்ற ஆவணங்களின்படி சலீம் டோராவின் தாகிர் நடிகர், மாடல்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் உட்பட பல்வேறு பாலிவுட் பிரபலங்கள் போதைப்பொருள் விருந்துகளில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விருந்துகள் இந்தியாவுக்குள்ளேயும் வெளிநாடுகளுக்கும் நடைபெற சொல்லப்படுகிறது. இந்த விசாரணையின் கீழ் ஷர்தா கபூர், நேரா பகதி மற்றும் அரசியல்வாதி ஷிகான் சித்திக் போன்ற பெயர்கள் உள்ளது. மறைந்த கஷினா பார்க்கின் மகன் அக்லிஷா பார்க்கின், தயாரிப்பாளர் இரட்டையரான அப்பாஸ் மஸ்தான் மற்றும் ரப்பர் லோகா ஆகியோரும் குறிப்பிடத்தக்கது. டேங்கரியைச் சேர்ந்த 30 வயதான ஷாக் சலீம் டோலாவின் நெருங்கிய உதவியாளராக சொல்லப்படுகிறது. விசாரணையின் போது இந்த விருந்துகள் போதைப் பொருட்கள் பணமே செலவு செய்யாமலாகவும் போதைப்பொருள் வினை வலைமை உருவாக்கிய தளங்கள் அவை செயல்பட்டதாகவும் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. போதைப் பொருட்களை வழங்குவது, விற்பனையாளர் நேரடியாக போதைப் பொருட்களை வழங்குவது ஷேக் முக்கிய பங்காற்றியதாக சொல்லப்படுகிறது. பல பிரபலங்கள் பெயர்கள் வெளிவந்துள்ள நிலையில் மும்பை குற்றப்பிரிவு அமலாக்க இயக்கத்துடன் இணைந்து சம்பந்தப்பட்ட பிரபலங்கள் அழைத்து வாக்குமூலம் பெற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டு முயற்சி போதைப்பொருள் சிண்டிகேட்டின் முழு வீச்சையும் பாலிவுட்டுடன் அதன் தொடர்ந்த வெளிக்கான நோக்கமும் கொண்டுள்ளது. இந்த வழக்கு பாலிவுட் துறையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இது பலருமே இதற்கு கைதாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.